ஹாய் கிளாசிக் டிவி வியூவர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்லிங் ஷாட் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். என்ன வீடியோன்னு சொன்னால், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஹம்மு வந்து என்ன நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹம்மு வந்து எந்தெந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 8mm ஸ்டீல் பால்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுக்கு பெட்ரு வந்து இந்த மாதிரி ஹோல் செட் வாங்குறது பெட்ரு. இந்தியா மார்ட் மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். இந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு வந்து இதுவும் ஸ்டீல் பால் தான். இது வந்து ஒரு 4.5mm. இது வந்து ஆக்சிடென்ட்டு 10mm. வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி டியூப் இருக்குல்ல, இது வந்து ஃப்ளாட்டு, இது வந்து டியூப். இதுக்கு வந்து இதை வந்து எங்கள் ஊரில் வந்து ரவான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பலிங்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் டைப் இருக்குது. 1ஆம் நம்பரு அப்படின்னா சின்னதாக இருக்கும், 2ஆம் நம்பர் தான் இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹம்முவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நம்ம அப்போ தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அது வந்து அதனால் ஹம்மு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண வச்சா நம்மளோட அக்யூரேட்டாக வந்து அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோலாம் பாருங்கள்.